வணக்கம், நான் சித்த மருத்துவர் ரேணுகா தேவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை வல்லாரை. வல்லாரையோட தாவரவியல் பெயர் சென்ட்ரலா ஏசியாட்டிகா. இதற்கு யோசனை வள்ளி, குணசாலின்னு சொல்லி வேறு பேர்கள்லாம் இருக்குது. இதை ஏன் யோசனை வள்ளின்னு சொல்கிறாங்கன்னா, யோசனைனா நினைவாற்றல், வள்ளினா வல்லமை தரக்கூடியதுன்னு அர்த்தம். நம்மளோட நினைவாற்றலை ஊக்குவிச்சு நம்மளோட மூளைக்கு வல்லமை தரக்கூடியதுனால இது யோசனை வள்ளின்னு சொல்கிறாங்க. வல்லாரை அப்படின்றது ஒரு பூண்டு இனத்தை சார்ந்தது. இது வயலோரங்கள்லையும் குளக்கரைகள்லையும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது. இப்போ இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட மூளையோட அமைப்பு இது ஒத்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நம்ம மூளையில் எப்படி நிறைய நரம்புகள்லாம் சேர்ந்து ஒரு தண்டுவடமாக வருதோ, அதே போல் இதோட இலையில் நிறைய நரம்புகள்லாம் ஒன்று கூடி கீழே அதோட தண்டாக இருக்குது. இதனால தான் வல்லாரை மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வல்லாரை உண்டாரிடம் மல்லாடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வல்லாரை அதிகமாக சாப்பிட்றவங்க கிட்ட நம்மளால் பேசி ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு புத்தி கூர்மை அதிகமாக இருக்குன்னு அந்த பழமொழியில் சொல்ல வர்றாங்க. இப்போது வல்லாரையில் இருக்கிற சத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட்ன்ற ஒரு அமிலம் இதில் அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ, இ போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் புரோமிசைட், சென்ட்ரலாசைட், ஏசியாட்டிகாசைட் போன்ற கனிம பொருட்களும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த கனிம பொருட்கள்லாம் மூளையோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் நம்மளோட நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் உதவுது. இதில் ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது நம்மளோட குடலோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு உதவுது. அதனால குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க, மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த வல்லாரைக்கீரையை உங்களோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வல்லாரைக்கீரையில் விட்டமின் ஏ, சி, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால முடி ரொம்ப கொட்டுது, முடி ரொம்ப தின்னாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வல்லாரைக்கீரையை அவங்களோட உணவுகளில் அதிகமாக சேர்த்துட்டு வரும்போது அவங்களோட முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நல்ல கருநிறமான அடர்த்தியான முடி அவங்களுக்கு வளரும். காய்ச்சல் இருக்குன்னு சொல்கிறவங்க வல்லாரைக்கீரையோட அதிமதுரத்தையும் பாலையும் சேர்த்து கலக்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட காய்ச்சல் படிப்படியாக குறையும். அதே கழிச்சல் இருக்குது, டயரியா போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வல்லாரைக்கீரையோட சீரகமும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி அதை உங்களோட கொப்பிளில் பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா கழிச்சல் படிப்படியாக குறையும். இல்லை ஞாபக சக்தி குறையுது, ரொம்ப எல்லாமே மறதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வல்லாரைக்கீரையை வெயிலில் உலர்த்தி ஒரு பவுடர் போல் செஞ்சு வச்சுட்டு அதை டெய்லி நைட்டு பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நினைவாற்றல் அதிகப்படும். வல்லாரைக்கீரையில் இயற்கையாகவே பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதய தசைகளை ஊக்குவிச்சு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்துது. அதனால் அதிகுருதி அழுத்தம்னு சொல்லப்படுற பிபி அதிகமாக இருக்கவங்க வல்லாரைக்கீரையை உங்களோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு வரக்கூடிய நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ADHD, ஆட்டிசம் போன்ற நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் வல்லாரைக்கீரையை ஒரு அருமருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. 35 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு போன் டென்சிட்டி இப்போல்லாம் குறைஞ்சிட்டே வருது. அவங்கெல்லாம் வல்லாரைக்கீரையை அதிகமாக அவங்க உணவில் சேர்த்துட்டு வரும்போது அவங்களோட எலும்புகள்லாம் வலுவடைஞ்சு அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால பெண்கள் மட்டும்தான் வல்லாரைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கணுமானா இல்லை, எல்லாருமே வல்லாரைக்கீரையை உங்களோட உணவில் அதிகமாக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா என்றும் இளமையோடு இருக்கலாம். 60 வயசுக்கு மேலேயும் உங்களோட எலும்புகள் வலுவுடையதாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் வல்லாரை சூரணமாகவும் வல்லாரை நெய்யாகவும் வல்லாரை மாத்திரைகளாகவும் கிடைக்குது. இதை தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி வாங்கி பயன்படுத்துங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாகம் ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.